இப்போ பட்டிச்சேரத்தில் ஒரு 15 மாணவர்கள் சேர்ந்து ஒரு இளைஞனை தாக்கி கொள்றாங்க. அப்போ அந்த விஷயத்தில் அவர் குரல் கொடுத்துருக்கலாம் வேணாமா? அனிதா வீட்டுக்கு முதல் ஆளா போனாரா இல்லையா? நான் வந்து ஒரு மாஸ்க் போட்டு முதல் ஆளா போனாரா இல்லையா? ஆனா போனாரு, போய் பார்த்தாரு. என்ன அதுதான் உங்க அரசியலோட என்ட்ரியா செஞ்சீங்கன்னு சொல்லி அப்புறம் பின்னாடி அவங்களோட பிஆர்ஓ எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. ஆக இந்த விஷயத்துல நீங்க இப்போ ஒரு அரசியல் கட்சியா வந்துட்டீங்க, இதுக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கணும். உங்க கவனம் பட்டுருந்துச்சுன்னா இன்னும் அது கூர்மைப்படும். என்ன அப்படி நிறைய விஷயங்கள் வந்து கூர்மைப்பட்டிருக்கு. நடிகர்கள் பேசும்போது அது கூர்மைப்படும். ஒரு சின்னதா ஒரு இடத்த சொல்லிட்டு போனா கூட அந்த விஷயம் ஒரு செய்தியா மாறும். நீங்க பரந்தூர் போறோம்னா தற்கொலை செய்து பரந்தூர் போறேன்னு சொன்ன உடனே அந்த ஒரு மாசம் பூரா அதே பரந்தூர் பத்தி பேசிட்டே இருந்தாங்க. இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள போறாங்க. என்ன கரூர் சம்பவம் 2-3 மாசம் தொடர்ந்து கரூர் தான். என்ன இப்படி இப்ப ஈரோடு மாநாடு ஒட்டி இந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஈரோடு மாநாடு விஜயோட வருகை இதை பத்தியான விஜய் அங்க பேசப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுவாங்க. இப்படிதான் போகுது. அப்போ இன்னொரு கேள்வியை நமக்கு எழுப்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த காணொலியை பாக்குற அந்த விஜய் ரசிகர்கள் இப்படி கூட கேட்பாங்க, நீங்க எங்க அண்ணன் மேல குற்றச்சாட்டு சாட்டுறீங்க, ஆனால் ஒரு கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட அந்த கும்பகோணம் பட்டீஸ்வரம் மாணவருக்காக அறிக்கை தரல, என்னன்னு கூட அதை பத்தி கவனிக்கலன்ற குற்றச்சாட்டும் இருக்கு. இல்ல அது வந்து இன்னும் அவர் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் தன்னுடைய துறையின் கீழே இருக்கக்கூடிய பள்ளியில் அப்படி ஒரு விஷயம் நடக்குது. இதே 4 நேரில் நடக்குதோ நீங்க என்ன பண்ணீங்க? போனீங்க, அந்த மாணவனை சந்திச்சிங்க, வர வச்சுங்க, முதலமைச்சர் சந்திச்சிங்க, அவருக்கு நிதி கொடுத்தீங்க, அவரை திருப்பி ப்ரொமோட் பண்ணீங்க. நான் தப்பு இல்லை, நியாயம். ஒரு விஷயம் நடந்துச்சு, அவருக்கு செஞ்சுங்க. இதே தானே அந்த பட்டிஷன் நடக்கக்கூடிய மாணவனுக்கு செஞ்சிருக்கணும். மாணவனை மாணவனாக பாருங்க, அவனுக்குள்ள சாதியை பார்க்காதுங்க, அவனுக்குள்ள ஒரு சாதியை நீங்களே விதைக்காதீங்க. ஏன்னா இறந்து போன உடலுக்கு நீங்க சாதி பார்க்குறீங்க.